தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஆனா வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி. எப்படி சாத்தியம்? அப்போ 1.5 கோடி பேர் தான் 18 வயசு கீழ இருக்கவங்களா? இது வந்து நினைச்சு பாருங்க. இது 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 எப்படி இது? அப்போ 1.5 கோடி பேர் தான் 18 வயசு கீழ இருக்க இந்த குழந்தைங்க படிக்கிறவங்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 75 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆரம்ப கல்விக்கு எவ்வளவோ இருக்கு. அப்போ இவங்கலாம் ஒரு 1.5 கோடி பேர் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? அப்போ இது பொய் தானே. அப்போ பொய்ய களையும் போது தான் அப்ப நமக்கு தெரிய வரும். இதுல வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட போறாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. என்னன்னா எஸ்ஐஆர் மூலம் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. செத்தவன் ஓட்டலாம் இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காரு. எங்க தாத்தா பாட்டி இருக்கா. தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னு நான் தேர்தல் நடத்திக்கு நான் கையெழுத்து போட்டு அனுப்புவேனா? அப்பா கொஞ்சம் எடுத்துருங்க. யாருன்னா பண்ணுவாங்களா? முதலமைச்சர் பண்ணுவாரா? முதலமைச்சர் கடிதம் எழுதுவாரா? எங்க தந்தை இறந்து விட்டார், ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள் இறந்து விட்டார், அவரது ஓட்டுகளை நீக்குன்னு அவர் எழுதுவாரா? யாரும் எழுத மாட்டான். அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும்ல. அப்ப அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதான் எஸ்ஐஆர். அப்ப அதை நீங்க எதிர்ப்பதற்கு உங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்றான்? கள்ள ஓட்டு போயிடும்ன்றதுக்காக இதை ஒரு உள்ள கொண்டு வராங்க. அப்ப நீ பீகாரிக்கு ஓட்டு கொடுத்துருவ, நீ உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ஓட்டு கொடுத்துருவ, நீ குஜராத்திக்கு ஓட்டு கொடுத்துருவோன்னு ஒரு பொய்யை பரப்புறாங்க. இதுல ஒரு முக்கியமான பொய் எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டுல நம்ம எடுத்துருவோம்.